வணக்கம். இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு டென்சஸில் எத்தனை வகைகள் இருக்குது, ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்க, டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், past tense and future tense. ஓகேவா? 3 காலமா பிரிக்கிறோம். இந்த present tenseலயே simple present tense, present continuous tense, presentனா நிகழ்காலம், pastனா கடந்த காலம், முடிஞ்சு போன விஷயத்தை பேசுறதா past tense. presentனா இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற செயல்களை பேசுறதா present. ஃபியூச்சர் அப்படின்னு இனிமே நடக்க போற செயல்களை பத்தி பேசுறதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை பேசுறதுலயே 4 வகை இருக்கு. ஒன்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களையே 4 டென்ஸ்ல பேசலாம். அப்ப எந்த சுச்சுவேஷன்ல எந்த டென்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் டென்ஸ் பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம டைம் இருந்தா ஃபுல்லையும் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற இந்த 4 டென்சஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வேர்பை எடுத்து தான் எல்லா டென்ஸுக்கும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு 1. ஓகேவா? அவ்வளவுதாங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு 1. சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது வேர்பு மட்டும் வருவாங்க. வேர்பு 1. இதையே ஹி, ஷி, இட் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது எனி நேம், மாலா, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது வேர்பு 1 கூட எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர், பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பேசணும் அப்படின்னா ஐவியூ தேய்க்கெல்லாம் வேர்பு 1 மட்டும் வந்தா போதும். ஹி, ஷி, இட், மாலா, எனி நேம் வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் போலாமா? இல்லை ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஈட்டுங்கிற வேர்பை வச்சு நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், இப்ப நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றோம். நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசலாம். நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களையே 4 டென்ஸ்ல பயன்படுத்தலாம். இப்ப எந்த சுச்சுவேஷன்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும், எந்த சுச்சுவேஷன்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தணும், எந்த சுச்சுவேஷன்ல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், எந்த சுச்சுவேஷன்ல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தணுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ப்ரெசன்ட் தான், ஆனா எங்க எப்ப பயன்படுத்தணுங்கிறது தெரியணும் இல்லைங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்ப ஈட்டுங்கிற வேர்பை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ஈட்டு. இப்ப நான் தினமும் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல போறோம். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் யாரு? நான் தானே.
ஐ. இந்த ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஜெக்ட் ஐ வரும்பொழுது பக்கத்துல என்ன வரணுங்க, வேர்பு ஒன்று மட்டும் வந்தா போதும். அப்ப ஐ ஈட். சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஈட். ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். இதோடய முடிச்சுக்கலாம். இதுவே ஃபுல்லான சென்டென்ஸ் தான், முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறது தான். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? சொல்லலாம், இல்ல சொல்லனாலும் இதோட வேணாலும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இப்ப இதை சொல்றோம்னு வச்சுங்களேன். ஐ ஈட் அண்ட், நான் என்ன சாப்பிட்றேன்? ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன். எப்ப சாப்பிட்றேன்? எவ்ரிடே. ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் எவ்ரிடே. நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல் தான், தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல். நேத்தும் சாப்பிட்டுருப்பேன், இன்னைக்கும் சாப்பிடுவேன், நாளைக்கும் சாப்பிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் டெய்லி நான் காலையில ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். இது நம்மளோட ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா நம்ம இதை இப்ப சொல்லலாம். ஐ ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. இப்ப இதே ஹீ ஷீ இட்டு வச்சு சொல்லலாம். இப்ப ஹீ வச்சு சொல்லலாம். ஹீ வேர்பு அப்படியே எழுதிக்கணும். ஆனா ஹீ ஷீ இட்டு வந்தா வேர்பு கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஹீ ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரி டே. அவ்வளவுதான். ஹீ ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரி டே. அவர் தினமும் காலையில ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு. காலையில இல்ல, தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாருன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எப்ப பயன்படுத்தலாம்? நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஓகேவா? இது 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 வந்து நம்மளோட பழக்கம் தானே. தினமும் நான் காலைல காஃபி குடிப்பேன், தினமும் காலைல 5 மணிக்கு எழுந்திருப்பேன், நான் தினமும் வாக்கிங் போவேன். இதெல்லாம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு, இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தினமும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? இதுக்கு ஒரு டைம் லைன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு படம் மூலயமா. ஓகேவா? இது இப்ப நவ். இப்பதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் ஐ ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன்னு இப்பதான் சொல்றோம். ஆனா செயல் நடக்கிறது எப்ப? நேத்து நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், டெய்லி நடக்கும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாஸ்ட், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர். அப்ப இன்னைக்கும் அந்த ஆப்பிளை சாப்பிட்ருப்போம், நேற்று சாப்பிட்ருப்போம், அது முதல் நாள் சாப்பிட்ருப்போம், அதுக்கு முன்னாடி எல்லா நாளும் சாப்பிட்ருப்போம். அது போல நாளைக்கு சாப்பிடுவோம், அடுத்த நாள் சாப்பிடுவோம், அடுத்த நாள் சாப்பிடுவோம். அப்போ ஒரு செயல் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ஹேபிட்ஸ், ரொட்டீன் ஒர்க்கு. இதை தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இப்போ புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்க. ப்ரெசன்ட்லயே ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம். இதுவுமே ப்ரெசன்ட் தான், ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஓகேவா? ஆனா கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ்னாலே நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ ஐ ஐ சப்ஜெக்டா வரும்போது அவங்க கூட ஆம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஒன்று ஆம் வருவாங்க, இல்லைன்னா இஸ் வருவாங்க, இல்லைன்னா ஆர் வருவாங்க சப்ஜெக்டுக்கு பக்கத்துல. அப்ப யாரா இருக்கலாம் ஆம் இஸ் ஆர் வருவாங்கன்னு பாருங்க. ஐ வந்தா மட்டும்தான் ஆம். ஹீ ஷீ இட் எனி நேம் வந்தா வேர்பு சப்ஜெக்ட் கூட இஸ் ஆட் பண்ணிக்கணும். வி யூ ஆர்லாம் வந்ததுன்னா வேர்பு கூட சாரி தே, வி யூ தேலாம் வந்தாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கூட ஆர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வேர்ப் ஒன்னு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இப்ப இதன்படி தான் நம்ம இப்ப எழுத போறோம். அதே ஈட் வச்சுதான் எழுத போறோம். இது எப்ப எந்த சுச்சுவேஷன்ல பேசலாம் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இது இப்ப நவ். ஓகேவா? நவ். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதான் ஈட்டிங். நம்ம சொல்ற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பா அந்த இடத்துல போய் ஐ ஈட் அன் ஆப்பிள்னு சொல்லிடக்கூடாது, ஐ ஈட் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. ஓகேவா? ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா அவங்க கேட்குற நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்படி சொன்னீங்கன்னா தவறு. அப்ப எப்படி தாங்க சொல்லணும் அப்படின்னா ஐ, ஐக்கு பக்கத்துல ஆம். ஏன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஐ ஆம் ஈட்டிங், வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம். ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, முன்னாடி பார்த்தது பாருங்க, முன்ன பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க். பாஸ்ட்லயும் செஞ்சிருப்போம், பிரசன்ட்ல இப்ப நவ்லயும் செய்வோம், நாளைக்கு ஃபியூச்சர்லயும் செய்வோம். அப்படி செஞ்சீங்கன்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிடுங்க. இல்ல இப்பதான் ஃப்ரெண்டு கேட்கிற நேரம் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே தே வச்சு சொல்லலாம். தே ஆர், தே சப்ஜெக்டா வரும்போது அதுக்கு பக்கத்துல ஹெல்பிங் வேர்ப் ஆர் வரணும். தே ஆர் ஈட்டிங், தே ஆர் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள், அவர்கள் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப இதே ஷீ வச்சு சொல்றோம் அப்படின்னா ஷீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது நம்ம சொல்ற நிமிஷம் இல்ல நம்ம பார்க்குற நிமிஷம் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கணும். அந்த செயல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க, நடந்துகிட்டு இருக்கணும். ஓகே, அந்த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன், ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி சொல்லணும். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்ப அடுத்ததா பாருங்க, தேர்ட் ஒன் பாக்குறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் இதுவுமே நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான், அதனாலதான் ப்ரெசன்ட்ங்கிறோம். பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சு போனது, நிகழ்காலத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயத்த எப்படி ப்ரெசன்ட்டோட தொடர்பு படுத்தி பேசுறது தான் இது. இப்ப அதே ஈட்டு வச்சு பேசலாம். இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துட்றேன். இது பாருங்க, இது நவ், நவ்னா என்ன, ப்ரெசன்ட். இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். ஓகேவா? டைம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்ப பாருங்களேன், இது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த டென்ஸை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் ரீசன்ட் பாஸ்ட், ஒரு இதுக்கும் யூசேஜ் நிறைய இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யூசஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல எத்தனை யூசஸ் இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எத்தனை இருக்கு, இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எத்தனை யூசஸ் இருக்குங்கிறத நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இருந்தாலும் இதுல ஒவ்வொன்றிலையும் எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்ப பயன்படுத்தலாம்னா ரீசன்ட் பாஸ்ட், ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப அதே பாருங்க, ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா ஹாவ் வரணும், ஹெல்பிங் வேர்பு. அதுக்கப்புறம் வேர்ப் 3 வரணும். பர்ஃபெக்ட் அப்படின்னால வேர்ப் 3 போட்டுக்கணும். கண்டினியூஸ்னாலே வேர்ப் 1 கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஹி, ஷி, இட், நேம்லாம் வந்துச்சுன்னா ஹேஸ் பிளஸ் வேர்ப் 3. ஓகே, இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் படி ஈட்டுங்கிற வேர்பை எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்ப பயன்படுத்தலாம்? ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்ப முடிஞ்சதுன்னு அந்த டைமை மென்ஷன் பண்ணாம சொல்லணும். அதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், அவ்வளவுதான். எப்ப சாப்பிட்டேங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற பதில் மட்டும்தான். அப்ப ஆமா நான் சாப்பிட்டேன், அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, எப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாதான் அடுத்து நம்ம டயத்தை மென்ஷன் பண்ணணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ வச்சு சொல்லலாம், இல்லைன்னா வி வச்சு சொல்லலாம். நாங்க சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம், எஸ் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நாங்கள், வி, விக்கு அடுத்தது என்ன வரணுங்க, ஹெல்பிங் வேர்ப் கட்டாயமா வரணும். வி ஹாவ், வேர்ப் 3ல வேர்ப் 3 பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈட், வி ஒன், ஈட், ஏட், ஈட்டன். இதுதான்
இந்த verb 3 தான் அங்க நம்ம எழுதணும். ஓகே, got it? We have eaten. We have eaten an apple. அந்த ஆப்பிள தானே சொல்லிக்கிட்டே வரும், அதனாலதான் அதே இதை திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? We have eaten an apple. நாங்க இப்பதான் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம். முடிஞ்சு போன விஷயம் தானே, ஆனா ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த டைம் மென்ஷன் பண்ணல பாருங்க. நான் 10 மணிக்கு சாப்பிட்டேன், 8 மணிக்கு சாப்பிட்டேன், இல்ல நேத்து சாப்பிட்டேன் அப்படின்னு டயத்தை நம்ம சொல்லாம சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். we have eaten an apple. நாங்க ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப has வச்சு சொல்லலாம். ஷீலா has. நேம் வந்ததுன்னா has வரணும் இல்லைங்களா? ஷீலா has eaten. ஷீலா has eaten an apple. ஓகே, அவ்வளவுதான். நாங்க ஆப்பிள் சாப்பிட்டோம், ஷீலா வந்து ஆப்பிள் சாப்பிட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? அப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்ச ஒரு விஷயத்த டைம் மென்ஷன் பண்ணாம சொல்லும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்லயே நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு மூணா பிரிச்சோம் இல்லைங்களா? அந்த ப்ரெசன்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஃபோர்த் ஒன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் பாருங்க, கண்டினியூஸ் வந்தாலே நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அது போல பெர்ஃபெக்ட்னு ஃபர்ஸ்ட் முந்தின இதுல பார்த்தோம் இல்லைங்களா? பெர்ஃபெக்ட்னு பார்த்தாலே நீங்க ஹாவோ அல்லது ஹேஸோ ஆட் பண்ணணும். ஓகே, கண்டினியூஸ்ங்கிறதுனால ஹாவ் ஹேஸ் பக்கத்துல பீன் ஆட் பண்ணி ஐஎன்ஜி ஆட் பண்றோம். இப்ப அங்க பாருங்க, ஐ வி யூ தே எல்லாம் சப்ஜெக்டா வரும்போது ஹாவ் பீன், அது கூட வேர்பு கூட ஐஎன்ஜி, ஹாவ் பீன் அப்படி சொல்லணும். he she it any name வந்தா has plus been plus verb கூட ing, has been அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். இது இப்போ எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா அதே ஈட்டுங்கிறத தான் நம்ம எடுத்துக்க போறோம் மறுபடியும். அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஈட்டுங்கிறதையே ப்ரெசன்ட்ல எந்தெந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த டென்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட், இது ஃபியூச்சர். இதை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு, நான் 2 மணி நேரமா ஆப்பிள் சாப்பிட்றேன், இல்ல 3 மணி நேரமா ஆப்பிள் சாப்பிட்றேன், இல்ல நேத்தில இருந்தே நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது விட்டு விட்டு சாப்பிட்டாலும் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? அப்ப பாஸ்ட்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரையும் கடந்து போயிட்டே இருக்கு, அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம டயத்தை மென்ஷன் பண்ண போறோம். 2 மணி நேரமா சாப்பிட்றேன், 3 மணி நேரமா சாப்பிட்றேன், இல்ல நேத்தில இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு டயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அதுக்குதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அந்த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்குதான் இது. இப்ப பாருங்க, இப்ப நான் 3 மணி நேரமா ஆப்பிள் சாப்பிட்றோம்னு சொல்ல போறோம். 3 மணி நேரமா நானு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்ல ஆப்பிளை விட்டுங்க, நான் 3 மணி நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ வந்ததுன்னா என்ன வரணுங்க? ஹாவ். ஐ ஹாவ் பீன். ஐ ஹாவ் பீன். ஈட்டுங்கிற வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு நேரமா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்னாலே நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிட்றோங்கிறத சொல்லணும். I have been eating for 1 hour இல்லைன்னா 2 hours, என்ன வேணாலும் சொல்லணும். ஓகே, அப்ப பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ நேரமா நம்ம சாப்பிட்றோங்கிற விஷயம், சாப்பிட்றத காட்டிலும் நான் எவ்வளோ நேரம் சாப்பிட்டேங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்குதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, காட் இட்? இப்போ இதே ஹீ வச்சு சொல்லலாம். ஹீ
has. He, she, it எல்லாம் வந்துச்சுன்னா has வரணும். He has been, இப்போ sleep எடுத்துக்கலாம், sleeping. He has been sleeping. ஓகே, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறத விட அவங்க எவ்வளவு நேரமா தூங்குறாங்க இல்ல எப்பையில இருந்து தூங்குறாங்கங்கிறது தான் அங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு since last night பாருங்க, அவரு நேத்து நைட்டுல இருந்து இன்னமும் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றோம். அப்ப நம்ம சொல்ற நேரமும் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே சொல்லிடலாமே, he is sleeping அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்லலாம். ஆனா அவங்க தூங்குறத விட, தூங்குறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட அவங்க எவ்வளவு நேரமா தூங்குறாங்கன்னு அந்த அந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் இல்லைங்களா, அப்பதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஃபார் 1 hour, நான் 1 hour சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். he has been sleeping since last night, அவரு நேத்து நைட்ல இருந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு அப்படியே 4 டென்ஸையும் எழுதி உங்களுக்கு டைம் நேரில் லாஸ்டா சுருக்கமா சொல்லிடுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது நவ், வழக்கமா ஒரு செயல் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். நேற்று செஞ்சிருப்போம், அதுக்கு முதல் நாள் செஞ்சிருப்போம், போன வாரம் செஞ்சிருப்போம், போன மாசம் செஞ்சிருப்போம், இன்னைக்கு செஞ்சிருப்போம், நாளைக்கும் செய்வோம், இருக்கிற வரைக்கும் செய்வோம். இந்த மாதிரி நம்மளோட ரொட்டீன் ஒர்க், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ பயன்படுத்தலாம்னா, நம்ம சொல்ற நிமிஷம் இல்ல நம்ம பாக்குற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்ற நிமிஷம் அந்த ஆக்ஷன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், நடந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இது நவ், முடிஞ்சு போன விஷயம்தான், ஆனா ரீசன்ட் பாஸ்டா முடிஞ்சிருக்கு. டயத்தை மென்ஷன் பண்ணாம சொல்றோம். முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். எப்ப சொல்லலாம் அப்படின்னா, டயத்தை மென்ஷன் பண்ணாம சொல்லும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க, இது நவ், இது பாஸ்ட், இந்த பக்கம் இருக்கிறது ஃபியூச்சர். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு செயல் எவ்வளோ நேரமா நடக்குது, பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்பவும் நடக்கும், இன்னும் கொஞ்ச நேரமும் நடக்கும். அப்ப எவ்வளவு நேரமா நடந்ததுன்னு அந்த டயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும் போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுங்க. இது ஆக்ஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லலாம். இப்ப அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா he is sleeping now, இப்ப அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் தூங்குறத விட அவர் எவ்வளவு நேரமா தூங்குறாருங்கிறத நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லணும். he has been sleeping for 3 hours, அவர் 3 மணி நேரமா தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, இது பீரியட் ஆஃப் டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகே, காட் இட்? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே 4 சென்டென்ஸையும் வச்சு நீங்க ரைட் அப்படிங்கிறதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வேர்பை எடுத்துக்கிட்டு 4 டென்ஸுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.